இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கேக் வெட்டலாமா? எதுக்கு இதெல்லாம்? உனக்காக ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நீ வேணாங்கற, அதெல்லாம் வெட்டிதான் ஆகணும். மாப்ள, ரேவதி ஆசைப்பட்டு எல்லாத்தையுமே செஞ்சிருக்கா. வேண்டான்னு சொல்லாதீங்க, கேக் வெட்டுங்க. சகல கேக்க சாப்பிட நாங்க எல்லாரும் ஆவலா இருக்கோம். அதுக்காகவாவது தயவு செய்து சீக்கிரமா கேக்க கட் பண்ணுங்க. கட் பண்ணுங்க மாமா. பரவாயில்ல, வெட்டுங்க கேக்க. அடடடடடா. என்னது? கொடுங்க, என்னங்க. சந்திரா, இல்ல எனக்கு வேணாக்கா. என்னங்க? திஸ்வதி, தேங்க்ஸ் மாமா. மயில் மாப்பிள, இன்னைக்கு சின்ன மாப்பிளையோட பர்த்டேவை சிறப்பா கொண்டாடணும். அதனால இன்னைக்கு நம்ம தோட்டத்துல வேலை செய்யறவங்க, செங்கல் சோலையில வேலை செய்யறவங்க எல்லாருக்குமே நம்ம வீட்டுல தான் விருந்து. அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடுங்க. மட்டன், சிக்கன், அசைவத்தை போட்டு அசைத்திருவோமா? தாராளமா, ஒரு பிரச்சனையும் இல்ல. சரிங்க அத்தை. நான் இப்பவே நேரா சமையல்காரரை பார்த்து டிஸ்கஸ் பண்ணி மளிகை லிஸ்ட்டை தயார் பண்ணிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து பக்காவா ரெடி பண்ணிடுறேன். டோன்ட் வரி. எங்க விட்டோம்? கடுகு, காபி, ஹலோ. ஆமா, மயில் வாகனம் தான் பேசுறேன். ஆமா. ஐயோ, அப்புறம் அடப்பாவி. சரி சரி, நான் அத்தைக்கிட்ட சொல்றேன். அப்புறம் சொல்லிக்கலாம். நம்ம எழுதின லிஸ்ட் தானே, தைரியமா கடைக்கு போவோம். வா சந்திரா. என்ன போன் பண்ணி வர சொல்லி இருந்தீங்க? என்ன விஷயம்? நேத்து எனக்கு ஒரு பொண்ணோட போட்டோ அனுப்பி யாருன்னு விசாரிக்க சொன்னல. ஆமா. அது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டீங்களா? பரவாயில்லையே. யார் அந்த பொண்ணு? சொன்னா நீ ரொம்ப ஷாக் ஆயிடுவ. ஷாக் ஆகுற அளவுக்கு யாருங்க அந்த பொண்ணு? அவ வேற யாரும் இல்ல, அந்த டிரைவர் மாப்பிள்ள இருக்கான்ல, அவனோட முதல் சம்சாரம். பேரு தீபா. என்ன சொல்றீங்க? அவனோட முதல் ஒய்ஃபா? அப்பா அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா சந்திரா, ஏற்கனவே அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுதான். அத கேட்டது எனக்கே அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. அவன் விஷயத்துல இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லையேங்க. இது பெரிய விஷயமா இருக்கே. நீ அந்த வீட்டுல பாத்திய ஒரு பொம்பளை, அது அவனோட மாமியாரு, தீபாவோட அம்மா. ஓ, அதனாலதான் அவன் போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தானா? அந்த அம்மாவும் அவனை மாப்பிள்ளன்னு சொன்னாங்க. இந்த விஷயத்தை தோண்டுனா நிறைய மேட்டர் கிடைக்கும் போல இருக்கே. அவனை பத்தி இவ்வளவு நாளா சரியா விசாரிக்காம விட்டதாங்க தப்பா போச்சு. சந்திரா, அவன் கல்யாண கோலத்துல இருக்கிற போட்டோ ஒன்னு கிடைச்சிருக்கு. அப்படியா? எங்க காட்டுங்க. இரு வரேன்.
இதெல்லாம் நீ எப்போ பண்ண? நேத்தே எல்லா ஏற்பாடும் செய்ய சொல்லிட்டேன். அதான் கரெக்டா இருக்கு. உன் கையாலே எல்லாருக்கும் பிரசாதம் கொடு. இவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். எல்லாரும் வாழ்த்துனீங்கன்னா சந்தோஷப்படுவோம். சார், நீங்க 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும். அண்ணாச்சி பாப்பா மயிலு எப்படி இருக்க? நல்லா இருக்க அண்ணாச்சி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேயா. வியாபாரம்லாம் எப்படி போகுது? கடவுள் புண்ணியத்துல நல்லா போகுது. சூப்பர். சரி, ஆமா என்ன இந்த பக்கம்? உங்க கடைக்கு என்ன, நான் மருந்து வாங்க வர போறேன். மல்லிகை சாமான் தான் வந்திருக்கேன். அவ்வளவுதானே? இந்தாங்க லிஸ்ட். கொடுத்துடலாம். ராஜா என் மனசுல இருக்கிற விஷயத்தை ஏற்கனவே. அண்ணாச்சி, டே பை டே அழகாயிட்டே போறீங்களே. என்ன அண்ணாச்சி அப்படி பாக்குறீங்க? ஓஹோ, என் கையெழுத்து அழகா கொட்டை கொட்டையா இருக்கேன்னு பாக்குறீங்களா? என்ன பண்றது அண்ணாச்சி, என்ன மாதிரியே என் கையெழுத்தும் அழகா இருக்கும். அது மட்டும் இல்ல, எது எழுதுனாலும் ரசிச்சு ரசிச்சு எழுதுவேன். அதுவும் இல்லாம லவ்வோட எழுதுவேன். அண்ணாச்சி, இதெல்லாம் சும்மா வராது. காட்ஸ் கிஃப்ட். 1000த்துல ஒருத்தன், லட்சத்துல ஒருத்தனுக்கு தான் இந்த மாதிரிலாம் அமையும். என் மனசு முழுக்க நீதான் இருக்க. உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் லவ் பண்றேன். இனிமே நான் உனக்காக தான் வாழ போறேன். என்னாச்சு, லிஸ்ட்ல இருக்கிற மளிகை சாமான் எடுத்து வைங்க. என்னையே பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உன் நிழல் மாதிரி எப்பவும் உன் கூடவே இருப்பேன். நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இனிமே நீ இல்லாம நான் இல்ல. என்னாச்சு, என் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு என் அழகு அதிகமாயிடுச்சா? டேய், என்னடா இவ்வளவு அசிங்கம் பிடிச்சவனா இருக்க? டாவா, இப்படிதான் எழுதிட்டு வருவியா? வயசாகுதுல, உனக்கு அறிவு வேணா? அறிவு வேண்டாமா? இப்படி அசிங்கமா எழுதி வச்சிருக்கியாடா? என்னாச்சு பண்றீங்க? அடச்சே, என் கடை பக்கமே வராத, போயிடு. என்ன யோசிக்கிற? நீயே பாரு என்ன எழுதிருக்கேன்னு. நாம எழுதின லெட்டர் எங்க போச்சு? வெறும் மளிகை சாமான் பேப்பரா இருக்கு.